ஹலோ கைஸ், நேற்று எடுத்த ட்ரேடோட பிரேக் டவுன் பார்ப்போம். நான் மண்டே வந்து நான் ட்ரேட் எடுக்கலை. எனக்கு என்னோடய மாடலில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல. அந்த வீக் செல்லில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மண்டே தான் ஐ ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் நான் போனேன் செல்லுக்கு. நேற்று சிம்பிள் தான். போன வீக்கு க்ளோஸ் வந்து நான் பேரிஸாக க்ளோஸ் வச்சுச்சு. ப்ரீவியஸ் வீக் லோ கீழே தான் வேறு க்ளோஸ் வச்சுச்சு. இப்போ இந்த வீக் ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு செல் ஆகணும். பை புஷ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி டேப் ஆகி புஷ் பண்ண பீடியாரு தான். நான் அதனால் அதை எடுக்க மாட்டேன். இப்போ எனக்கு இருக்கிறது இந்த வீக்கோட சிஇ. ஃபஸ்ட்டு இந்த லோ போகணும். சாரி கைஸ், இந்த வீக்கோட நான் டைரக்ஷன் வந்து இந்த லோ போகணும் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து இந்த வீக்கோட சிஇ போகணும். இதுதான் டைரக்ஷன். சிம்பிள் தான். ஹையில் எஸ்எம்டி வீக்கு ட்ரெண்டு கண்டினியூஷன் ஆகுது. இந்த எஃப்இஜி வரைக்கும் ரீட்ரெஸ்ட் ஆகுனா ஓவர் ரீட்ரெஸ்ட்டு. ஸோ இதுதான் வீக்கோட டைரக்ஷனோட இதில் இப்போ நம்ம டெய்லி போகிறோம். டெய்லி போகும்போது இந்த எஃப்இஜி ஆல்ரெடி டாப் ஆயிடுச்சு. ஸோ இதை எடுக்க முடியாது. வாட்ச் 4ல் ஏதாச்சும் அன்லிமிட்டட் பீடியார் இருக்கா? இந்த எஃப்இஜி இருக்குது. ப்ளஸ் இந்த கரண்ட் லெக்கோட டீலிங் ரேஞ்சும் 50% மேலே அதுதான் வரும். இதுதான் கரண்ட் லெக்கு. 50% மேலே இருக்க பீடியார். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது கரெக்டாக. அதுவும் அதுக்கப்புறம் இந்த வீக்கு வந்து ஆர்டர் பிளாக் ஆகிட்டு ஆகும். சம்வாட் ஆர்டர் பிளாக் பிரேக்கர் எது வேணால் சொல்லலாம். அந்த வீக்கோட சிஇ தான் நேற்று பெரிய வேலையை பார்த்தது. இங்கே இது வந்து அந்த டே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மண்டே வந்து ஐ ஃபார்ம் பண்ணி செம்ம ரிஜெக்ஷனு. அதுக்கடுத்து ஏசியன் செல்லு கண்டினியூ பண்ணி நம்மளுக்கு எஃப்இஜி க்ரியேட் பண்ணுச்சு. நான் அந்த எஃப்இஜிக்குள்ளே தான் பார்த்து செல் அடித்தது. இப்போ நம்ம இந்த எஃப்இஜி கிடச்சிச்சு. ஹையர் டைம் ஃப்ரேம் ஃபைன் பண்ணியாச்சு. இனி நம்ம மிட் டைம் ஃப்ரேம் போகிறோம். இப்போ இதான் எஃப்இஜிக்குள்ளே ட்ரேட் ஆனது. ட்ரேட் ஆகிட்டு இந்த ஐ வந்து எஸ்எம்டி ஆக்ட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து இப்போ கண்டினியூவாக பிடிஆர் ஆகிடுச்சு. அப்போ அதுக்கு மேலே ஈகிள் பிடிஎம்மோட 2 பிடிஆர் அலைனார் இடம் செமையாக இருக்கும். எப்பயுமே அது நல்ல டிபிஆரும் இன்வெர்ஸும் இருக்கவாசி இந்த லெவல் வந்து இந்த லெவல் வந்து நம்மளுக்கு இது. ஏன்னா இப்போ 2 மணி கேண்டில் திருப்பி வச்சிருச்சு. அதை 6 மணி கேண்டில் அதுக்குள்ளே கண்டினியூ பண்ணுது. நான் வந்து இங்கே தான் என்ட்ரி எடுத்திருந்தேன். இது டிஸ்பிளேஸ் ஆகும்போது இந்த டிஸ்பிளேஸ் சம்வாட் நான் இந்த இடத்துல பார்த்தேன். நான் இங்கே பார்க்கல, நான் இதை அனலைஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தேன். இந்த ரைஸ் வந்து எஸ்எம்டி ஆக்ட் ஆன வாசி இதை எடுக்கக்கூடாது ப்ரைஸு. அதுக்கேற்றாப்புலே இது பக்கத்தில் வரையும் போயிட்டு டிஸ்பிளேஸ் கொடுத்தோன்னே நான் இங்கே என்ட்ரி போட்டிருந்தேன். இங்கே என்ட்ரி போட்டு எஸ்எல்ல வந்து இந்த கையில் வச்சாச்சு. லோவில் டிபி. இதுதான் நேத்தோட ட்ரேடோட பிரேக் டவுனு. கோல்டு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் புல்லிஷாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் மேக்ஸிமம் கோல்டு ட்ரேட் பண்ண காரணம் ப்ரைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம அதில் போயிட்டு புஷ் பண்ணுறதுக்கு நம்ம அமைதியாக இருக்க தான் நல்லது. அஞ்சில் தான் இருக்குது ப்ரைஸு. பார்ப்போம் 6 போதா என்னான்னு. சிம்பிள். இது வந்து ஓவர் எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. நம்ம இந்த பேரில் போய் ட்ரை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த பேரில் நம்ம நல்லா ரீட்ரெஸ்ட் கிடச்சி பிடிஆர் இருக்குது. இப்போ பை புஷ் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த லெக்கு டார்கெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இதுதான் நான் இந்த லோ ஃபார்ம் பண்ணதே நல்லா இல்லை, அதனால தான் நான் செல் பார்த்தேன் இதுதான் நெக்ஸ்ட் என்னோடய டார்கெட்ஸ்.